எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த Boya MM1 அப்படிங்கிற இந்த ஷாட்கன் மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். மைக்ல மொத்தமா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து காலர் மைக் அண்ட் another one ஷாட்கன் மைக். காலர் மைக் அப்படிங்கிறது நம்ம யூசுவலா காலர்ல கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனா ஷாட்கன் மைக் அப்படிங்கிறது DSLR கேமராக்கு மேலேயோ இல்ல ஒரு மொபைல் போனுக்கு மேலேயோ மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஷாட்கன் மைக்கோட டைப்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதோட பிரைஸ் எல்லாம் ரொம்பவே ஹையா இருக்கும். அதுல ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் பெஸ்டான மைக்னா இந்த போயாவுடைய MM1 அப்படிங்கிற இந்த மைக் தான். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு யூடியூப் வீடியோக்கு வீடியோ கிளாரிட்டி எப்படி முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டியும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்க ஒரு யூடியூபர் ஒரு பிளாகரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல இந்த ஷாட்கன் மைக்குடைய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறதையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம். யூடியூபர்ஸ்க்கு தேவையான கேஜெட்ஸை பத்தியான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷாட்கன் மைக்கோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா Boya அப்படிங்கிற அவங்க பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. MM1 அப்படிங்கிற மாடல் நம்பரையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மைக் எந்தெந்த டிவைசஸ் கூட சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன இமேஜுமே பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷாட்கன் மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஃபர்ஸ்ட் நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டு மைக்கை யூஸ் பண்ணுங்க. வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் Boya உடைய குவாலிஃபைடு சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு சின்ன கார்டு கொடுத்திருக்காங்க. மைக்கை மவுண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன மவுண்ட் கொடுத்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஃபர்ரி விண்ட் ஷீல்டு கொடுத்திருக்காங்க. லுக் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. மைக்கை கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு லெதர் பவுச்சுமே பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மைக்கை மொபைல்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு கேபிள் கொடுத்திருக்காங்க. மைக்கை கேமரால யூஸ் பண்றதுக்கு அதுக்கு செப்பரேட் கேபிள் கொடுத்திருக்காங்க. மொத்தமா 2 கேபிள் வந்து பாக்ஸ்ல தராங்க. அண்ட் ஃபைனலா பாக்ஸ்ல நமக்கு Boya உடைய MM1 அப்படிங்கிற ஷாட்கன் மைக் கொடுத்திருக்காங்க. மைக் பார்க்கிறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதை தூக்கும் போது நம்மளால வெயிட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. குவாலிட்டியுமே சூப்பரா இருக்க மாதிரி தான் தெரியுது. இதனுடைய ரிவ்யூ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பாக்ஸ்ல வந்தது இந்த ஐட்டம்ஸ் தான். இப்போ நம்ம இந்த ஷாட்கன் மைக்கோட அட்வான்டேஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஷாட்கன் மைக்கோட பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்கை நல்ல ஒரு ஹார்டான மெட்டல்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டிக்காக கொடுத்துருக்க ஒயர்ஸோட குவாலிட்டியுமே நல்லதா இருக்கு. ஆனா இந்த பில்ட் குவாலிட்டில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மைக்கை மவுண்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்க அந்த மவுண்டுடைய பில்ட் குவாலிட்டி நல்ல ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அது அந்த அளவுக்கு குவாலிட்டியே இருக்க மாதிரியே தெரியல. இதனால நீங்க உங்களுடைய மைக்கை மவுண்ட் பண்ணும்போது பிரேக் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. Boya இந்த ஒரு மவுண்டுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனா பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது ஓகேன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மைக்கோட சென்சிட்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சென்சிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசணும்னா கண்டிப்பா இந்த மைக் வந்து கேப்சர் பண்ணும். நீங்க லாங்ல இருந்து பேசுவீங்க இல்ல ஒரு 15 to 20 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுவீங்கன்னா உங்களுக்கான மைக் வந்து இது இல்ல. நீங்க வந்து Boya உடைய MM1 அப்படிங்கிற காலர் மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோடைய அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஷாட்கன் மைக் அப்படிங்கிறது நீங்க கிட்டக்க இருந்து பேசுறீங்க, நீங்க ஒரு சோலோ vloggerனா உங்களுக்கு இந்த மைக் வந்து கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஸ்டுடியோல இருந்து எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக் சூட் ஆகும். அதை தவிர நீங்க லாங்ல இருந்து எடுப்பீங்கன்னா நீங்க Boya உடைய MM1 அப்படிங்கிற அந்த காலர் மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதனால செகண்ட் இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல சென்சிட்டிவிட்டி கொண்ட ஷாட்கன் மைக். ஒரு மைக்ல நம்ம எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த மைக்ல நாய்ஸ் கேன்சலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபர் விண்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்க மாதிரி தெரியல. நாய்ஸ் அந்த அளவுக்கு
இந்த மைக் வந்து கேப்சர் பண்ண மாட்டேங்குது. ஒரு சூப்பரான அவுட்புட் தான் இந்த மைக் வந்து தருது. நீங்க அவுட்டோர் vlogsலாம் பண்ணும்போது சுத்தி ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அது எதையுமே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணாம ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருந்து அவுட்புட் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த மைக்ல. அதனால இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்க ஷாட்கன் மைக். இந்த ஷாட்கன் மைக் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா டிவைசஸ் கூடயுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். லைக் உங்க மொபைல் போன், பிசி, கேமரா இப்படி எல்லா டிவைசஸ் கூடயுமே நீங்க இந்த ஷாட்கன் மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மொபைல் போனுக்கு யூஸ் பண்ணும்போது இங்க தனியா கொடுத்துருக்க அந்த கேபிள் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு கூட யூஸ் பண்ணும்போது அவங்க அதுக்குமே தனி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்படி கேபிள் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கண்டென்சர் காலர் மைக்கு போடுற மாதிரி இதுக்கு பேட்டரி வந்து போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க பாயிண்ட் அண்ட் ஷூட் மாதிரி இதை ஜஸ்ட் நீங்க மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும் தான். இதை நீங்க மவுண்ட் பண்றதுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரால அவங்களே மேல வந்து மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க மொபைல் போனுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க ஸ்பெஷலா தனி ஹோல்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மொபைல் ஹோல்டர் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஹோல்டருடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஷாட்கன் மைக் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஷாட்கன் மைக்னு தான் சொல்லணும். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட்டான ஷாட்கன் மைக் தான். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோதான். ஃபைனலாக இந்த ஷாட்கன் மைக் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிளாக் எடுக்கும்போது உங்களுடைய மொபைல் ஃபோன் ஒரு கேமராக்கு மேலே நீங்கள் இந்த மைக்கை வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளார ரொம்பவே ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் தான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கும் இந்த மைக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் ரேஞ்ச் ஷாட்கன் மைக்னே சொல்லலாம். இந்த மைக்கோட ஆடியோ கிளாரிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த மைக்ல தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷாட்கன் மைக்கோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 1700 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு வர்றாங்க. நாங்க வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 1200 ரூபீஸ்க்கு தான் இந்த மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல ரெனியூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபீஸ் தான் வரும். இந்த ரெனியூட் அப்படிங்கிறது யாராச்சும் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அமேசானே சர்வீஸ் பண்ணி ரீசேல் பண்றதுக்கு பேர் தான் இந்த ரெனியூட் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராசஸ். இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு அந்த மைக் கிடைச்சுன்னா தாராளமா நீங்க வந்து வாங்கலாம். பர்ஃபெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. ஃபைனலா இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஜெட்டோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சைனிங் ஆஃப் மீ ஜோஷுவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.